இன்னைக்கு சண்டே ஏர்லி மார்னிங் 5:30 கிளம்பியாச்சு. வேற எங்க போவோம்? டியூட்டிக்கு தான். 5:30 எழுந்து வெளியே வந்தா காலங்காலத்துல 2 பேர் மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. சோ ஹாய் காய்ஸ், என் பேர் கார்த்திகேயன். நான் ஒரு பார்ட் டைம் வேற வீடியோக்குள்ள போலாமா? டியூட்டிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பழைய சாப்பாடு தண்ணி குடிக்க ஆரம்பிச்ச காலங்காத்தாலே. நீங்களும் டெய்லி இதை வெறும் வயித்துல காலங்காத்தாலே குடிங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அண்ணா இவ்வளவு பாடுறா காலங்காத்தாலே பட்டையை போட்டு நிக்கிறான். அவனுக்கு வேற வேலை இல்லடா. அதுக்கப்புறம் நான் வழக்கம் போல அம்மா அப்பாக்கு பாய் சொல்லிட்டு டியூட்டிக்கு கிளம்பியாச்சு. காலங்காத்தாலே டியூட்டிக்கு போகும்போது முருகர் பாட்டை கேட்டு போகும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ அந்த வேலை தலைவர் முருகர் வணக்கத்தை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. இது என்ன டியூட்டின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கிளைண்ட் ஒருத்தர திருப்பதியில போய் டிராப் பண்ணியிருந்தோம் எம்ஜி ஹெக்டர்ல. அதே கிளைண்ட் நேத்து கால் பண்ணி இந்த மாதிரி புத்தூர் வரைக்கும் போகணும், வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க குலதெய்வம் கோயிலுக்கு. உடனே வந்துடுற சொல்லிட்டு காலையில எழுந்து சீக்கிரம் பட்டையை போட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. மதுரவாயில் பைபாஸ்ல மஞ்சள் கலர் செடி பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்த சைட்ல. அதுக்கடுத்து கிளைண்ட் வீட்டு போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு வணக்கத்தை போட்டுட்டு கீ வாங்கிட்டு கீழே வந்துட்டேன். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. டேய் நீயாடா? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன்டா. அதுக்கப்புறம் உன்னை இப்பதானே பாக்குறேன். சோ இன்னைக்கு நம்ம ஓட்ட போற கார் பத்தின எம்ஜி ஹெக்டர் பெட்ரோல் பிளஸ் மேனுவல் வேரியன்ட். இப்போ வெயில் அதிகமா இருக்க காரணத்தால கார் கீழே டாக்ஸ் படுத்திருக்கோம். நீங்க கார் எடுக்கும்போது அவங்களை எழுப்பி விட்டு நீங்க எடுத்துக்கோங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த கார் கடியில வந்து எழுப்பி விட்டா போடாங்கிட்டு. அப்புறம் கிளைண்ட் வர வரைக்கும் அவங்க ஓரமா உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட் வந்துட்டாங்க. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நம்ம இப்ப மதுரால் பைபாஸ் வழியா போயிட்டு புலல் வழியா போறோம். காலையிலேயே சூரிய பகவான் அருமையா காட்சி கொடுத்தாரு. எம்ஜி ஹெக்டர் வண்டி ஓட்டுறது ஸ்மூத்தாவே இருந்தது. பெரிய வண்டி ஓட்டுற ஃபீலே இல்ல, அவ்வளவு சூப்பரா இருந்தது வண்டி ஓட்டுறதுக்கு. அப்புறம் நம்ம புலல் ரீச் ஆயிட்டோம். புலல் ரீச் ஆன உடனே டிராபிக் வந்துருச்சு. இந்த வண்டியோட ஹைலைட்டே இந்த டிஸ்பிளே தான். எவ்வளவு பெருசா இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இன்னைக்கு சண்டேன்றனால புலல் மீன் மார்க்கெட்ல சரியான கூட்டமா இருந்ததுங்க. இந்த டோலுக்கு எப்ப வந்தாலும் டிராபிக்கா தான் இருக்கு. நீங்களே அனுபவப்பட்டிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கடுத்து நம்ம கும்மிடிப்பூண்டி ரோட பிடிச்சாச்சு. ரோட்ல வண்டி ஓட்டுறது சூப்பரா இருக்கும். என்ன ஒண்ணு ஸ்பீட் பிரேக்கர் அதிகமா இருக்கும், ரோடு கொஞ்சம் நல்லா இருக்காது, அவ்வளவுதான். அப்புறம் பெரிய பாளையம் தாண்டிட்டீங்க அப்படின்னா சைடு ஃபுல்லா பச்சை பசேர்னு இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த செக் போஸ்ட் தாண்டினா போதும் நம்ம ஆந்திரா உள்ள என்டர் ஆயிடுவோம். நீங்க கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை வழியா போறீங்க அப்படின்னா அந்த வேலை 2 கோவில் இருக்கும். ஒன்னு பெரிய பாலத்தம்மன் கோவில், இன்னொன்னு பள்ளிக்கொண்டை கோவில். உங்களுக்கு டைம் இருந்தா பாத்துட்டு போங்க. அந்த வேலை நம்ம கிளைண்டோட சொந்தக்காரங்க அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ ஒரு பெட்ரோல் பங்க்ல ஓரமா நிப்பாட்டிட்டு அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சுத்தி பச்சை பசேர் இருந்தது. அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது. அப்புறம் அங்க இருந்து கிளம்பியாச்சு. இந்த மலைக்கு முன்னாடி அந்த மேகங்கள் போறது அவ்வளவு சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஆந்திரால ரோடு மட்டும் தான் கொஞ்சம் சரியில்லை, மத்தபடி சைடு ஃபுல்லா நல்லா இயற்கை வளமா இருக்கும். பைபாஸ்ல இப்ப வேலை நடக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்த்து கவனமா வாங்க. அதுக்கடுத்து நம்ம கிளைண்டோட ஊருக்கு வந்தாச்சு. இது ஒரு குட்டி கிராமம் தான். கிளைண்டோட குலதெய்வ காட்டுக்குள்ள இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருந்தது அந்த இடமே. அதுக்கடுத்து நம்ம தலைவனை ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். அந்த குட்டி ரோட ரிவர்ஸ் எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க எனக்கு. அதுக்கடுத்து நம்ம தலைவனை ஒரு அருமையான இடத்துல பாக் பண்ணிட்டு நானும் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். உண்மையாலுமே அந்த ஊரும் சரி அந்த இடமும் சரி அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க. ஒரு 1 ஹவர்லயே நம்ம கிளைண்ட்டுமே வந்துட்டாங்க. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. நான் சாப்பா டிராவல் பண்ணிட்டு சென்னைக்குமே வந்தாச்சு. அதுக்கடுத்து தலைவனை சேவை பார்க் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணி கிளம்பிட்டேன். வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.